இபிஎஸ் அவர்கள் பேசும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஜிபி அந்த ஓய்வு பெறக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஜிபியோட லிஸ்ட் கொடுக்கணும். தமிழகத்துல மாநில அரசு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களோ? மிஸ் பண்ணலங்க, வேணும்னே பண்ணுறாங்க. ரியல் டிஜிபி வந்தால் போயிடுவார் அப்படின்றப்போ மற்ற டிஜிபிகளோ ஏடிஜிபிகளோ இவரை மதிக்க மாட்டாங்க. இவரும் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. இதுதான் எடப்பாடி சொல்கிற அந்த விஷயம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியாக இருக்கணும், காரும் தான் லட்சியம். கொடுக்குறோன்னு சொன்னோமா? ஆமாங்க, அவர் சொல்ல வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கணும்னாரு. கார் லட்சியம் தானே சொன்னோம், நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோமா? ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருக்காரு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் லுக்கில் வர்றது மெயின் பிக்சரில் வராது, பார்த்துருக்கீங்களா? என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்க சார்? என்ன சொன்னாலும் அடி விழும். என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடப்பீங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்க, நேம் இஷ்டம் சார்ந்து போவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதை தான் எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப கண்டிச்சுட்டு இருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் நூல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல முத்தலீஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அரசியல் குறித்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போதைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சரியில்லை. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா நிரந்தர டிஜிபி இல்லை. இந்த டிஜிபி நிரந்தரமா இருக்கணும்னா இபிஎஸ் அவர்கள் பேசும்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஜிபி அந்த ஓய்வு பெறக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஜிபியோட லிஸ்ட் கொடுக்கணும். இவங்க மத்திய அரசுக்கு அனுப்பி அவங்க மறுபடியும் மாநில அரசுக்கு அனுப்பி இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வந்து அதுக்கப்புறம் இது பண்ணணும். தமிழகத்துல மாநில அரசு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்களோ? மிஸ் பண்ணலங்க, வேணும்னே பண்ணுறாங்க. அப்படியா? நீங்கள் டிஜிபி நியமனம்ன்றது வந்து ரகுபதி ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அது பதில். மினிஸ்டர் ரகுபதி அவர்கள் நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, உங்கள் ஆட்சியில் தான் இந்த மாதிரி எது இப்போ நாங்கள் பண்ணுற தப்பை நீங்கள் அன்றைக்கி பண்ணீங்க, நீங்கள் யோகியர்களா? அந்த தப்பை தான் நாங்கள் பண்ணுறோன்ற மாதிரி அவர் பதில் சொன்னார். ஆக்சுவலாக டிஜிபி நியமனம் சம்பந்தமாக 2018 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, பிரகாஷ் சிங்ன்ற ஒரு வழக்கில். இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு என்னென்னு இந்த மாதிரி தான் டிஜிபியை நியமிப்பாங்க, நாளைக்கு நீ கிளம்புறா சார் இன்னொருத்தரை நியமிப்பாங்க, அப்புறம் இன்னொருத்தரை நியமிப்பாங்க, இன்னொரு நாள் டிஜிபி இருக்கும்போதே அவருக்கு ஆலோசகர்னு டிஜிபி ரிட்டையர் ஆனவர் ஒருத்தரை போடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துருந்தது. இது எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லி பிரகாஷ் சிங்ன்ற ஒரு வழக்கு போட்டார் 2006. 2006 இந்த வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் 2018 இறுதியாக ஒரு தீர்ப்பு கொடுக்குது. உச்சநீதிமன்ற தீர்ப்புனா தீர்ப்பு தானே, இது உத்தரவு தானே, உத்தரவு தான் சார். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஜிபி வந்தால் 2 வருஷம் அவருக்கு இருக்கணும். அவரை நீக்கவோ விஆர்எஸ் கொடுத்து அனுப்பவோ, அவருக்கு இணையாக இன்னொரு டிஜிபியை போடுறதோ, இல்லாட்டி ஆலோசகர் ஒருத்தர் ரிட்டையர் ஆனவர் போடுறதோ எதுவுமே பண்ண முடியாது. அவர் தான், அதாவது ஹெச்ஓபிஎஃப்னு வாங்க அந்த பதவியை. டிஜிபிக்கள் 10 பேர்கிட்ட இருப்பாங்க. டிஜிபிக்கள் 10 பேர், ஏடிஜிபி லாண்ட் ஆர்டரு, அது கீழே மண்டல ஐஜிக்கள், இந்த பக்கம் கமிஷனரேட்டுகள், அப்புறம் தீயணைப்புத்துறை, அந்த துறை, இந்த கோஸ்டல் கார்டு அதுன்னு இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்ந்து ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ் அவர் தான் ஒரு டிஜிபி தான் அதுக்கு வருவார். அந்த பதவியில் வந்த நாள்லேருந்து அடுத்த 2 வருஷம் அவர், இல்லாட்டி அவர் ரிட்டையர்மெண்ட் தேதி 2ல் ஏதாவது ஒன்று அவர் இருப்பார். இதுதான் வந்து உத்தரவு. இதுக்கு எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. எப்படி டிஜிபி அவரோட ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைமுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரெசண்டில் இருக்கிற 30 ஆண்டுகள் பணி நிறைவு செய்த 30 ஆண்டுனால டிஜிபி ஆகிடுவாங்க அதிகாரிகளை, அவர்கள் மேலே எந்த வித சார்ஜ் இல்லாமல் அந்த பணிக்காலத்தில் கரெக்டாக ஒர்க் பண்ணவங்க பட்டியலை நீங்கள் மத்திய அரசுகளில் யூபிஎஸ்சிக்கு, மத்திய தேர்வாணையம், யூபிஎஸ்சி தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தேர்வு நடத்தி அந்த அதிகாரிகளை ஆட்சி பணி அதிகாரிகளை ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க. அது ஒரு தன்னாட்சி அமைப்பு மாதிரி, தேர்தல் ஆணையம் மாதிரி. இவங்க தான் யாரையும் நம்ப மாட்டாங்களே, அந்த இவங்களுக்கு அனுப்பணும் அந்த பட்டியலை. அவங்க அந்த அதிகாரிகளுடைய இதெல்லாம் பரிசோதித்து அவங்க ஒரு சர்வீஸ் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து இவர் கரெக்டாக இருக்காரா, லாண்ட் ஆர்டரில் நீண்ட காலம் பணியாற்றினவங்க, இந்த மாதிரி அந்த பட்டியலேருந்து இப்போ நம்ம வந்து 8 பேர் அமைச்சிருக்கோம். 8 பேர் தான் இருக்காங்க. 8 பேரில் 3 பேரை திருப்பி இங்கே அனுப்புவாங்க. அந்த 3 பேர்லேருந்து ஒரு ஆளை ஹெச்ஓபிஎஃபாக நீங்கள் நியமிச்சிக்கலாம். இது நடைமுறை அப்படின்னு உத்தரவிட்டுச்சு உச்சநீதிமன்றம். 2018 பிறகு, முன்னாடி வரைக்கும் இது நடந்துருந்தது.
2018க்கு பிறகு இந்த நடைமுறையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் எல்லா மாநிலம் பின்பற்றுது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் 2-3 மாநிலங்கள் பின்பற்றாமல் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இவர்கள் இந்த இது வரைக்கும் கரெக்டாக இருந்தாங்க. இப்போ இந்த ஜிவால் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி பட்டியல் அனுப்பணும், அனுப்பாமல் தாமதிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் சந்தேகப்பட்டு ஒரு வழக்கறிஞர் இது மதுரை கிளையில் வழக்கு போடுறாரு. இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, பேனல் அனுப்பாமல் பொறுப்பு டிஜிபி நியமிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. உடனே நோட்டீஸ் அனுப்பிச்சு பதில் சொல்லுங்கன்றாங்க. சார் அப்படிலாம் இல்லை சார், ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு சார். அப்புறம் என்னப்பா ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குல்ல, அப்படி நடக்கலைன்னா என்கிட்ட வா அப்படின்ட்டு அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. அந்த இவங்க வந்து ப்ராசஸ் போகுதுன்னு, ஆனால் போகல. அப்போ என்ன ஆகுது, டிஜிபி ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆனவுடனே வந்து ஆகணும் அந்த இடத்துக்கு. அப்போ இது நெருக்கடியே காரணம் காமிச்சு இவர்களே நெருக்கடியை உருவாக்கிட்டு, அந்த நெருக்கடியை காரணம் காமிச்சு இவர்களே வெங்கட்ராமன்ற ஜூனியர் அதிகாரியை பொறுப்பு டிஜிபியாக போடுறாங்க. இப்போ இந்த பொறுப்பு டிஜிபி ரியல் டிஜிபி வந்தால் போயிடுவார் அப்படின்றப்போ மற்ற டிஜிபிகளோ ஏடிஜிபிகளோ இவரை மதிக்க மாட்டாங்க. இவரும் ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. இதுதான் எடப்பாடி சொல்கிற அந்த விஷயங்கள். சரி, இந்த பிரச்சனை நியமித்த உடனே மறுபடியும் என்ட்ரி தி பென் கோர்ட்டுக்கு போகிறாரு, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. ஏங்க நீங்கள் தான் உத்தரவு போட்டீங்க பிரகாஷ் சிங் வழக்கில், இவர்கள் கோர்ட்டு உத்தரவு மீறுறாங்க, கண்டெம்ட்டு. கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு போடுறாரு. கோர்ட்டு இவங்களை நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடுது. அப்போ இவங்க அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பேனல் அனுப்பிச்சிருக்கோம், அது வந்தோன்னே நாங்கள் போட்டுறோம். அப்புறம் என்னப்பா பேனல் அனுப்பிச்சிருக்காங்க, வந்தோன்னே போட்டுறோம். ஏன்பா யூபிஎஸ்சி இங்கே வாங்க, ஆமாங்க பேனல் வந்திருக்கு, அப்போ சீக்கிரம் அனுப்புங்க, லேட் பண்ணாமல் அனுப்புங்க, அவங்க போட்டுருவாங்க. அவ்வளோதான். பேனலை அவங்க இது பண்ணி 8 பேர் கொண்ட அதிகாரிகள் பட்டியல் அங்கே போகுது. அந்த பட்டியலில் 3 பேரை அவங்க ரெடி பண்ணி இங்கே அனுப்பிச்சிடுறாங்க. இதில் கரூர் சம்பவம்லாம் நடக்குதுல்ல, நைஸாக கம்மிந்துடுறாங்க. இந்த பிரச்சனைன்னு மறுபடியும் என்ட்ரி தி பென்னே மறுபடியும் போகிறாரு, இன்னொருத்தரும் போகிறாரு. இதில் நோட்டீஸு இப்போ வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க பதில் சொல்லணும். இப்போ இவங்க பதில் சொல்லணும். என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்க சார்? என்ன சொன்னாலும் அடி விழும். என்ன நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடப்பீங்களா? இவங்க என்ன சொல்லுவாங்க, நியமிச்சிட்டோம் சார்ன்ட்டு போவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இதை தான் எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப கண்டிச்சிட்டு இருக்காரு. உனக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு ரகுபதி பதில், அவங்க இஷ்டத்துக்கு ஆளை நியமிச்சிருக்காங்க, அனுப்புகிறாங்க. 8 பேர் பட்டியலில் 3 பேரை அனுப்புகிறாங்க, ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு. இது கோர்ட்டு நடைமுறை. கோர்ட்டு இப்படி பண்ணுது. நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிடறாரு விஜய், அவங்க இஷ்டத்துக்கு மக்களாக ஓட்டு போட்டாங்க விஜய் ஜெய், நான்லாம் விலக மாட்டேன், எங்கள் தலைவர்லாம் விலக மாட்டார் அப்படின்னா அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? தேர்தல் எதுக்கு வைக்கிறாங்க? தேர்தல் ஆணையம் சரியில்லை, அவங்களோட சேர்ந்துக்கணும். அந்த சொல்கிறாங்களா எஸ்ஐஆர் உருட்டினாங்கல்ல, இந்த எஸ்ஐஆர்னு சொல்லும்போது தான் வந்து அதிமுக திமுக பிஎல்ஓஸ் அங்கே இருக்காங்க, அதிமுக திமுகவும் என்ன இது களத்தில் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்குள்ளேயே ஒரு சில முரண்பாடுகள் வருது. இபிஎஸ் அவர்கள் பேசும்போதும் கூட இதில் வந்து சரியான வாக்காளர்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், இதுதான் நம்மளோட வேலையாக இருக்கணுமே தவிர்த்து அதில் வந்து குளறுபடிகள் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் அவங்க பிரஸ் இவர்கள் எதற்கும் ஒத்து வராதவங்க. ஓகே, இவர்கள் வந்து ராகுல் காந்தியை பல தடவை உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. உனக்கு வாய் இருக்குன்னு என்ன வேணால் பேசக்கூடாது, நீ அரசியலமைப்புக்கு அடிப்படை விஷயங்களுக்கு நீ எதிராக பேசிகிட்டு இருக்கிற, நீ இங்கே பேசுறத போய் பார்லிமெண்ட்டில் பேசு, நீ எம்பி தானே, உனக்கு சந்தேகம் தான் பார்லிமெண்ட்டில் பேசு, இங்கே வெளியில் ஒன்று பேசுறது பார்லிமெண்ட்டில் ஒன்று பேசுகிறாலும் வச்சுக்காது. சேம் அதே தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையம் வந்து மத்திய அரசோட கூட்டு சேர்ந்துக்குது, இராணுவம் வரைக்கும் பேசிட்டார் அவர், யார், ராகுல் காந்தி. இப்போ இவங்க எஸ்ஐஆர்னு உருட்டினாங்களா, அவர் ஓட்சோர்னு பீகாரில் உருட்டினாரா, ஒருத்தன் மதிக்கலை. ஏன்னா இவர் சொல்கிறது யாருக்கும் புரியல. இன்னொன்று இவர் சொல்கிற குற்றச்சாட்டும் தப்பு. ஒரு வீட்டில் 50 பேர் இருக்கிறாங்கன்றாரு. 50 பேர் இருந்தால் அந்த வீட்டில் உண்மையான வாக்காளர்கள் 5 பேர்னா மீதி 45 பேரை எப்படி நீக்க முடியும்? தேர்தல் ஆணையம் தானே வந்து கண்டுபிடிச்சி நீக்க முடியும். அதுக்கு தானே எஸ்ஐஆர். இப்போ உங்கள் வீட்டுக்கு படிவம் வந்திருக்குமா? வந்துருச்சு சார். வந்து எப்படி கேட்டாங்க உங்கள்கிட்ட? பிஎல்ஓ உங்கள் ஓட்டர் ஐடியை வாங்கி ஸ்கேன் பண்ணி அந்த நம்பரை வச்சு உங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்களா? 2 படிவம், அதில் உங்கள் ஃபோட்டோ டீட்டெயிலாக இருந்ததா? ஆமாம் இருந்தது. எனக்கு மேலே கூடுதலாக நீங்கள் என்ன ஃபில் பண்ணீங்க? உங்கள் ஃபோன் நம்பரும் ஆதார் நம்பரும், அவ்வளோதானே. 2005 நீங்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டீங்க. இந்த ஃபார்மில் உங்கள் வீட்டில் யார் ஓட்டுருக்கா, உங்கள் அம்மா ஓட்டோ இல்லை அப்பா ஓட்டோ ஃபில் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதானே. பிஎல்ஓ வந்து வாங்கிட்டு போயிருப்பார், இல்லாட்டி நீங்கள் பிஎல்ஓட்ட கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு ஃபோன் வந்ததா? பிஎல்ஓட்ட கொடுத்துட்டீங்களான்னு எனக்கெல்லாம் வந்துச்சு. ஃபோன் வந்து கேட்பாங்க, இல்லையா நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம் பிஎல்ஓ சப்மிட் பண்ணிட்டாரான்னு. அப்போ இன்றைக்கி அவங்க தேர்தல் அதிகாரி 6.25 கோடிக்கு மேலே ஃபார்ம் போயிடுச்சு, வந்துக்கிட்டு இருக்குது. அதற்கான முகாமும் போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்க முகாமில் போய் இந்த மாதிரி விஷயமா சரி ரைட்டு எல்லாம் ஃபில் பண்ணி
கொடுத்து அங்கேயே சப்மிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2-3 நாள் நடக்குது முகாம்களும். 4ஆம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வாங்கிடுவோன்றாங்க. யாரையும் தேவையில்லாமல் நீக்க மாட்டோன்றாங்க. ஏன்னா இதில் நீக்கிறதுன்ற அர்த்தமே இல்லை. விஜய் சொல்கிறாருல்ல, 6 கோடி பேரும் இப்போ பிளாங்க்கு, இனிமேல் இவங்க ஒவ்வொருத்தராக என்ட்ரி பண்ணி இதான் ரதி, இதான் குடி, இதான் முத்தலீஃப் அப்படின்னு எல்ட்ரா பண்ண அப்புறம் தான் மறுபடியும் ஓட்டு வரும்னு. அது மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு கொடுத்த படிவம் உங்களுடைய படிவம். ஓகே. கரெக்டா? ஒரு வெத்து படிவம் கொடுக்கல. இல்ல அது உங்க ஸ்கேன் பண்ணி அதுல இருந்து கொடுக்குறாங்க. அதுல எல்லா டீட்டெயிலும் இருக்கு. கூடுதலா உங்கள்ட்ட இந்த ஓட்டர் இது தேர்தல் ஆணையம் வாங்குறது உங்க செல்போன் நம்பரும் உங்க ஆதார் நம்பரும். கரெக்டா? 3வதா என்ன உறுதிப்படுத்திக்கிறாங்க, இந்த அட்ரஸ்ல நீங்க இருக்கீங்களா? 3 விஷயத்தை உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஒருவேளை நீங்க ஷிஃப்ட் ஆயிருந்தாலும் நீங்க அந்த இடத்துல நீங்க ஏதோ ஒரு வேலை வாங்கி உறுதிப்படுத்திடுவீங்க. ஒருவேளை அங்கே இருந்து இங்கேயும் இருக்கீங்கன்னா, இங்கே ஓட்டு இருக்குது, அங்கே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, அதையும் நீக்கிடுவாங்க. இல்லை உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்து தாத்தா இருந்தார், தாத்தா இறந்துட்டார், அப்போ 4 ஓட்டு, இது டெத்து, இந்த மாதிரிலாம் தான் இருக்குது. 50 ஓட்டு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் வர்ற பிஎல்ஓ ஃபார்ம் கொடுங்க, எல்லாம் இது கார்டு கொடுங்க, எல்லாம் 5, மீதி 45 பேர் எங்களை கேட்டால் இல்லைங்க 50 பேர் போட்டிருக்கு, போட்டவங்களை போய் கேளுங்க. இந்த வீட்டில் நாங்கள் தான் 5 பேர், அப்போ 5 பேர் தான் இருக்கீங்களா? 5 பேர் தாங்க இருக்கிறோம். எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 15 வருஷமாக இருக்குங்க. மீதி 45 பேர் எங்கே ஒழிஞ்சிருந்தா தேடி கண்டுபிடிச்சிக்கிங்க. இல்லைங்க போட்டிருக்குங்க, போட்டவங்கள போய் கேளுங்க. அப்போ இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமாம், இந்த நம்பர் பக்கத்து வீட்டில் இதே நம்பர் இருக்குதா? இல்லை, அது 8, நாங்கள் 9, அது 10. வேற எங்கேயா 8 இருக்கா? வேற எங்கேயும் 8 இல்லை. அப்போ நீங்கள் 5 பேர் தான் உறுதியா? எத்தனை தடவைங்க கேட்பீங்க? நாங்கள் 5 பேர் தான் இருக்கோம், யாராவது ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் கண்டுபிடிங்க, அவ்வளோதான். அப்போ 45 டெலிட். ராகுல் காந்தி சொல்கிற அந்த 45 பேர் டெலிட் ஆகுறாங்களா? அவர் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டார். ஒரு நடிகை அவங்க ஃபோட்டோ வச்சு இது பண்ணுறாங்களாம். சரிங்க, அவங்க ஃபோட்டோ வச்சு பண்ணிட்டாங்க, ஓட்டு யார் போடுறது? ஓட்டர் ஐடியில் அவங்க ஃபோட்டோ கொண்டு வந்தாச்சு, எல்லாம் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தெருவில் அந்த நடிகை, ஃபாரின் நடிகை, ஓட்டர் ஐடி வச்சுட்டு ஓட்டு போட வருவாங்களா? வாய்ப்பு இல்லை. ஃபாரின் நடிகை ஃபோட்டோ ஓட்டர் ஐடியோட யாராவது ஒரு லேடியை, இங்கே இருக்கிற ஒரு முனியம்மா யாராவது ஒருத்தர், ஏம்மா போய் போடுமா, மகளிர் அணியில் இருக்கிறியா, போய் போடு, என்ன பேர்? கேத்ரின் ரோஸ்ட் அப்படின்னு. அங்கே போனோன்னே கேத்ரின் ரோஸ்ட், உங்கள் பேர்? அது என்னவோ சொன்னாங்க, கேத்ரின் சொன்னாங்க. உன் பேர் சொல்லுமா, முனிமா. இந்த ஃபோட்டோக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அங்கே ஏஜென்ட் உட்காந்துருப்பான்ல, உடனே கண்டுபிடிச்சிருவான்ல. விஜய் அவர்கள் 2 நாளுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் வச்சு அந்த ஜேபிஆர் கல்லூரியில் வச்சு உள்ளரங்கில் வச்சு பேசுகிறாரு. பேசும்போது ஒரு சில திட்டங்களை நாங்கள் கொண்டு வரோம், முதலமைச்சராலும் சரி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், வீடு, எல்லாருக்கும் பைக்கு, அவங்களுக்கு நிரந்தரமான வேலை, இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் சாத்தியமா? நான் அதுக்கு சொன்னேங்க, அது ஒருத்தர் கேட்டாப்புல, உண்மையிலேயே ஆடி போயிட்டேன் நான். எல்லோருக்கும் பைக், வீட்டுக்கு ஒரு பைக் கொடுக்குறோன்னு சொன்னோமா? கொடுக்குறோன்னு சொன்னோமா? ஆமாங்க, அவர் சொல்ல வீட்டுக்கு ஒரு பைக் இருக்கணும்னாரு. அதானே, வீட்டுக்கு ஒரு பைக் இருக்க, நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோமா? ஆமாம், சொல்லியே. காரு லட்சியம், காரு லட்சியம் தானே சொன்னோம். நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோமா? எல்லாருக்குமே கார் வாங்கணுன்றது லட்சியம் தானே. ஆமாம், அதை தான் அவர் சொன்னார். அப்போ டிகிரி, வீட்டில் ஒருத்தர் டிகிரி படிக்கணும், எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும்ல. ஆமாம், அதை தான் சொன்னார். அப்போ வீடு, எல்லாருக்கும் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கணும், அதுதான் சொன்னார். இல்லைங்க, இப்படி என்ன கேட்டாருங்க, நான் ஆடி போயிட்டேங்க. ஆமாம், இல்லை மனுஷன்னா தெளிவாக பேசிக்கிறாங்க பாரியா. வீட்டுக்கு ஒரு பைக்கு, வீட்டில் 3 பைக் இருக்குதே, 3 பேர் தான் 3 பைக்கு. அப்புறம் அதான் சொன்னேன், கார் லட்சியம். ஆமாம், பைக்கே வச்சுன்னுக்குறேன், எங்கே போனால் கூட சொந்தக்காரன் கேவலமாக பார்க்குறான். புக் பண்ணால் கட்சி நேரத்தில் எங்கே சார் போகணும் நம்மள்டே கேட்குறான். அப்புறம் 50 ரூபா கூட கொடுக்குறியான்றான். இவனு வந்து ஏறி போய் சேர்த்துக்குள்ள அதோட கார் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆமாம், கார் லட்சியம், அதான் சொன்னார். வீடுன்றது நிச்சயமாக வேணும். ஆமாம், எல்லாருக்கும் ஆசை இருக்கும், அதான் சொன்னார். வேறு என்ன சொன்னார்? எல்லோரும் வீட்டில் பட்டதாரி இருக்கணும்னாரு. ஆமாம், எல்லா வீட்லேயும் பட்டதாரி இருக்காங்க. எல்லோரும் இப்போ படிக்கிற பிள்ளைங்களே எதுக்கு வளர்க்குறாங்க? படித்து பட்டம் வாங்கணும் தான் வளர்க்குறாங்க. கரெக்டு. வேறு என்ன சொன்னார்? இப்போ உங்கள்கிட்ட இல்லாத சொல்லிட்டாரு அப்படின்னு. அதெல்லாம் ரைட் ராசா, இதெல்லாம் நாங்கள் தேர்தல் வாக்குறுதியை சொல்ல போகிறோம், அது விரிவாக சொல்லுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்டிருக்காரு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் லுக்கில் வர்றது மெயின் பிக்சரில் வராது. பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா ஒரு ஹைப் ஏத்தணும், ப்ரோமோ வந்து ஒரு ஹைப் ஏற்றுறது தான். அந்த மாதிரி ஹைப் ஏற்றிட்டு போயிருக்காரு. நான் கேட்குறேன், வீட்டுக்கு ஒரு பைக்கு அப்படின்னா, ஒரு பைக்கு மினிமம், பைக்குனா கியர் அல்லது கைனட்டிக், ஒன்று ஆக்டிவா இல்லைன்னா ஸ்ப்ளெண்டர், ரொம்ப மினிமம் அதானே, ரேட்டு கம்மி, மற்றதெல்லாம் விலை ஜாஸ்தி இருக்கும். அப்போ அது பார்த்தீங்கனால 90,000 வந்துடும்.
2.25 கோடி குடும்பம் இருக்குது தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு அடிப்படையில். 2.25 கோடி இன்ட்டு 90,000 ரூபா வச்சிங்கன்னா எங்கே போகும்? ஏற்கனவே 1000 ரூபா கொடுக்கறதுக்கே ஒன்றை பிடி எண்ணெய் பிடின்னு அதில் இருக்குதா? ஏன்பா எங்கேப்பா அந்த மாதம் அது நம்ம வீட்டில் தேடுவாங்கல்ல மாத கடைசியில் காசு எங்கே இருக்குது? அந்த கோயிலுக்கு போகிறதுக்காக அந்த உண்டியலில் போட்டு வச்சுக்கிறேன் அதோட. அப்புறம் இதுக்காக வச்சுருக்கேன் அது கொடு ஏதாவது வாங்கி செலவு பண்ணி ஏதாவதுன்னு. அதையும் மீறினா ஏதாவது அடகு வைக்கிறதோ ஏதோ அந்த மாதிரி இவங்க 1000 ரூபாய்க்காக அந்த திட்டத்துலேருந்து இந்த திட்டத்துலேருந்து கையை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காசு எங்கேருந்து கொடுக்க முடியும்? ஸ்கூட்டி கொடுக்குறேன்னு கூட சொன்னாங்க கவர்மெண்ட். இது ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்தாங்கல்ல. எப்படின்னா வேலைக்கு போகும் பெண்கள் வருமான அடிப்படையில் அதில் மானியம் தான் கொடுத்தாங்க. மீதியை வந்து இது பண்ணுற மாதிரி. அப்போது நீங்கள் இதெல்லாம் சாத்தியம் இல்லை, ரொம்ப கம்மி, ரொம்ப மினிமம் ரேஞ்சுக்கு கொடுக்கலாம். வீட்டுக்கு வருது பைக்குன்னா அப்போ நீங்கள் எந்த நாலேஜ் இருக்கீங்க? நீங்கள் இன்னொன்று ஆட்சிக்கு வரதுலன்னு முடிவு பண்ணிட்டீங்க போல். நம்ம ஆட்சிக்கு வந்தால் தானே நெசவாளர்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்கான இது கிடைக்கலன்னு பேசுகிறாரு, அவ்வளோதான். இது மட்டுமா நெசவாளர்? இது நெசவாளர்னால் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய. அப்போ நெசவாளர்களில் பட்டு நெசவாளர்லேருந்து சாதாரண கைத்தறி நெசவாளர், நூல் இதில் நெசவாளர் வரைக்கும் ட்ரெட்மில்லேருந்து எல்லா இதுக்கும் இருக்கிற நெசவாளர்கள், இல்லை மில்லு ஆலைகள், அதில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இலவச வேட்டி சேலை பிரச்சனைலேருந்து அரசாங்க நெசவாளர்களை எப்படி வஞ்சிக்குதுன்னு போல இருக்குது. இதை எடுத்து எதாவது பேசணும்ல. காஞ்சிபுரத்தில் விவசாயமே நடக்கலையா? பேசவே இல்லையா? ஒரு பஸ் ஸ்டாண்டு 50 வருஷமாக இருக்குது, இது பண்ணுறன்றது ஒரு துணுக்கு செய்தி, அது ஒரு பத்திரிகையில் வர செய்தி மாதிரி, அவ்வளோதான். அப்போ இதை தான் பேசிட்டு போகிறதுன்றது எப்படி இருக்கும்? வெறும் காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரத்தை பற்றி மட்டும் 4 வார்த்தை பேசிட்டு போயிடுவேன். தமிழ்நாட்டு பிரச்சனையை நான் பேசவே மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏங்க நீங்கள் நாகை இதெல்லாம் இப்போ கடுமையான மழை, இப்போவும் பயிர்கள் மூழ்கி கிடக்குது. இந்த பயிர்கள் வந்து கொள்முதல் பண்ணாதனால அறுவடை செஞ்ச நெற்பயிர்கள் வந்து முளைச்சி போய் அதனால் பாதிக்கப்பட்டது போன மாதம் ஃபுல்லாக நடந்தது. இதெல்லாம் நீங்கள் பேசினா தானே நீங்கள் டெல்டா மாவட்ட விவசாயிகள் முழுசும் உங்களை வந்து ரொம்ப இது பண்ணுவான். அவங்களுக்கு பிரச்சனையை தொட மாட்டேங்கிறீங்க. தூய்மை பணியாளர்களுக்கு 13 நாள் போராடினாங்க, உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுனீங்க, நீங்கள் கூட இங்கே வரல, விமர்சனம் வந்தது. இன்றைக்கி 100 சில்லற நாள் அவங்க இன்றைக்கும் போராடிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தீங்களா அவங்கள? இல்லை உங்கள் கட்சியிலேருந்து யாராவது அனுப்பிச்சிங்களா? இல்லை ஏதாவது பண்ணீங்களா? ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்களா? தூய்மை பணியாளர்கள் 120 நாளாவது போராடிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய லட்சணம். இவர்கள் வந்து நான் சமூக நீதி அரசுன்றாங்க. அவங்களாம் யார்? பட்டியலின மக்கள். என்ன பண்ணீங்க? அவங்க என்ன உன்ட்ட கேட்டாங்க? சொத்து எழுதியா கேட்டாங்க? என் சம்பளத்தை குறையாதுன்னு சொன்னாங்க. அவங்கள இன்றைக்கி வரைக்கும் நடுத்தில் நிப்பாட்டி வச்சுருக்கீங்களே, கேட்கணுமா வேணாவா? கேட்டாரா? ஏன்னா இவர்கள் எலைட்டு அரசியல். அந்த எலைட்டு அரசியலில் தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. வீட்டுக்கு ஒரு பைக் வேணும், கார் வேணும்னா அது யாருங்க விரும்புவா? வாழ்க்கையில் ஒரு வேலை ஆகி செட்டில் ஆனவன் தான் நம்ம ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு நினைப்பான். நீ வாழ்க்கைக்கே பிரச்சனையாக இருக்கிறவன் பைக்கு காரை பற்றி யோசிப்பான். நீங்கள் டெல்டா விவசாயிகள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பைக்னா கூட ஏற்றுவான், ஏதோ போட்டது. ஒரு கார் லட்சியம்னா என் நெல்லுக்கு வழி சொல்லியா, தண்ணியில் மூழ்கி கிடக்குதுன்னு. அப்போ அவன் பிரச்சனையை தான் நீங்கள் அங்கே பேசணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது, அதை தான் நீங்கள் பேசணும். பைக்கே உங்களுக்கு சிக்கல்னா காரை பற்றி நீங்கள் பேசலாமா? எலைட் அரசியல். அவங்களுக்கு கார் ஏதோ தேவைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க கட்சிக்குள்ள. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் உலகமெங்கும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.